வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் டைம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பார்க்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்க போறோம்னா, அடுத்த வாரம் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு வந்து கடிதங்கள் தரப்போறோம். அதில் தேவைப்பட்ட கடிதங்கள் ஆட் பண்ணுவோம். இப்போ 2 கடிதங்களை மட்டும் சொல்றேன். இது வந்து விவசாயிகளுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும். இதை பற்றி தான் கோரிக்கை கடிதம் சொல்றேன். ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தோம், அ அ விவசாயிகளுக்கு வந்து மின் இணைப்பு இலவசமா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, அவங்க மழைக்காலங்கள்ல வந்து அ வெ வெயில் காலங்கள்ல வந்து அ வெயில் அ அதிகமா இருக்கும்போது வந்து மின் இணைப்பு வந்து வழங்குறது வந்து இலவசமா அரசு சார்புல வழங்குறதோ, ஆயில் மோட்டார சேஞ்ச் பண்றத பத்தியும் சொல்லியிருக்கோம். அதேபோல இண்டிபெண்டன்ட் பாண்ட் அப்ளை பண்ணிட்டு எப்படி தற்காலிகமா மின் இணைப்பு வாங்குறத பத்தியும் சொல்லியிருக்கோம். இப்போ இப்போ எத குறித்து விழிப்புணர்வுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச், அதேபோல வந்து சேஞ்ச் ஓவர் ஸ்விட்ச் அத பத்தி விழிப்புணர்வு பண்ணணும். ஏன்னா தொடரா வந்து 2 மோட்டார், 2 போர் இருக்கிறவங்க யூஸ் பண்றவங்க வந்து சேஞ்ச் ஓவர் ஸ்விட்ச பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதேபோல ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. ஆட்டோமேட்டிக் ஸ்விட்ச்ல வந்து 2 பீஸ், 3 பீஸ்ல வந்து கரண்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே போர் ஆஃப் ஆகி ஆன் ஆயிக்கும். கரண்ட் வந்த உடனே. மின் இணைப்பு வந்தா கூட ஆஃப் ஆகி ஆன் ஆயிக்கும். சேஞ்ச் ஓவர் ஸ்விட்ச்னா வந்து 2 போர் வந்து ஆல்டர்னேட்டா தொடரா பக்கத்து பக்கத்து நிலங்க இருக்கிறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லி சோசியல் மீடியால பார்த்தேன். அது சேஞ்ச் ஓவர் ஸ்விட்சும், ஆட்டோமேட்டிக் ஸ்விட்சும் இது பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ ஒற்றை சாளர முறை கொண்டு வந்துட்டாங்க. அதேபோல வந்து தற்காலிகமா மின் இணைப்பு வேணும்னா இண்டிபெண்டன்ட் பாண்ட் மூலமா அப்ளை பண்ணி ஆயில் மோட்டார் இருக்கிறவங்கலாம் அதுக்கு சேஞ்ச் ஆயிக்குவாங்க. இத பத்தி விழிப்புணர்வு பண்ண சொல்லி ஒரு கோரிக்கை கடிதமும் குடுக்குறேன். கோரிக்கை கடிதம். இன்னொரு கோரிக்கை கடிதம் எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மத்திய, மாநில அரசுகளுக்கு வந்து காளான் காளான் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. மஷ்ரூம் வளர்ப்புக்கு வந்து 75% வந்து மானியம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். ஏன்னா வந்து நர்சரியில அ வ வந்து குங்குமப்பூ வளர்க்கறதுக்கு ஏற்கனவே நம்ம விழிப்புணர்வு பண்ணியிருக்கோம். அது கூலிங்கான ஏரியால ஏசில வச்சு வளர்க்கணும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மஷ்ரூம் வளர்க்கறதுக்கு வந்து மானியம் வந்து 50% வந்து தராங்க. அது நர்சரியில வளர்க்கறதுக்கு வந்து 75% தர்றதுக்கு வந்து மத்திய, மாநில அரசுகளுக்கு வந்து கோரிக்கை வைக்க சொல்லி கோரிக்கை கடிதங்கள் 2 கோரிக்கை கடிதங்கள் அடுத்த வாரம் கடிதங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்ப போறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து சூரியன் டைம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் டைம். தேங்க் யூ.